வணக்கம் நண்பர்களே, தனிஷ் மணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீலிங் ஃபேன் வைண்டிங் மெஷின். அந்த ஹை ஸ்பீட் மெஷினில் ஒரு மோட்ரு வரும் இல்லையா? ஸோ அந்த மோட்ரு வந்து காயில் போயிடுச்சு. ஸோ அதை எப்படி நம்ம காயில் கட்டலாம், அதில் வந்து என்ன மாதிரியான டிசைனில் காயில் இருக்குது, அதில் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த மோட்ரு எப்படி பிரேக் பிடிக்குது, பிரேக் பிடிக்கிறதுக்காக இதில் என்ன ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கில் இருக்க இந்த பிளேட்டை கழட்டிடுவோம். ஸோ இந்த பிளேட்டு தான் வந்து ஆட்டோ கட் ஆஃப்க்கு நடுவில் அந்த சென்சாருக்கு நடுவில் ஓடும். ஸோ இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்பில் ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதாக வருங்க, ஒரு சின்னதாக ஒரு பிளேட் இருக்கும். ஸோ அதான் வந்து சென்சாருக்கு நடுவில் வந்து ஓடிட்டுருக்குறது. ஸோ அடுத்து வந்து இந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிடலாம். ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 3 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிடுவோம். ஓகே. ஸோ அடுத்து இங்கே சாஃப்ட்டில் சென்டரில் ஒரு சின்ன சாஃப்ட் வச்சு அடிப்போம். ஸோ டைரெக்டாக அடித்தோம்னா சாஃப்ட்டு மழுங்கிரும். ஸோ அப்படி மழுங்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு சின்னதாக ஒரு கட்டையை வச்சு அடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கிரைண்டரோட கைப்பிடி வச்சு நான் அடிச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ கழட்டியாச்சு. வெளியே எடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா காயில் எப்படி இருக்குன்னா 3 பேஸ் மெத்தடில் இருக்குது. ஸோ மோட்டர் வந்து சிங்கிள் பேஸ் மோட்டர் தான். ஆனால் இதுக்குள்ள வைண்டிங் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் மாதிரி டிசைனில் வைண்டிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 காயில் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சின்ன லிட்டில் கன்ஃபியூஷனாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதை கனெக்ஷனில் செக் பண்ணதுக்கப்புறம் ஓகே ரைட் இது இவ்வளோ தான் அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத, ஸோ இது வேற ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா பிரேக் பிடிக்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து காயில் வந்து சுற்றி எடுத்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து காயில் இறக்க போகிறத காட்டல. ஓகேவா? ஸோ முக்கியமாக இதில் வந்து இந்த 12 காயில் 3 பேஸ் மெத்தடில் எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதை நம்ம எப்படி பிரேக் பிடிக்க வைக்க போகிறோம், இதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா காயில் இறக்குறது நம்ம ரெகுலராக வந்து எல்லா மோட்டர்லேயும் எல்லா வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் காயில் இறக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 4 செட்டு காயில் இறக்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்தது வந்து வேறு மெத்தடில் இருந்திருக்கும். இப்போ நான் சிங்கிள் பேஸ் மெத்தடில் இறக்கியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதிலிருந்து 12 காயில் 4 காயில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் அப்படியே ஒரே குரூப்பை சுற்றி எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது 2வது செட்டு காயில் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு குரூப் இறக்கியிருக்கேன். ஸோ அதுவும் அப்படி தான். கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஸ்டார்ட், எண்டு டு எண்டு, அவ்வளோதான். அப்படியே வந்து ஜாயிண்ட் இல்லாமல் வரிசையாக சுற்றியிருக்கேன். சுற்றி 2வது செட்டு காயிலும் மேலே இறக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே 3வது செட்டு காயிலையும் இறக்கிடுவோம். ஸோ 3வது செட்டு காயிலையும் இறக்கியாச்சு. ஏன்னா வந்து காயில் இறக்குறதே காட்டியிருக்கலாம்னு சொல்லாதீங்க. ஸோ இது வந்து கனெக்ஷன் தான் நமக்கு மெயின் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வந்து இப்போ அதை மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ 3 செட்டு காயில் இறக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் காயில் பார்க்குறப்ப ஒரு வேறு மெத்தடில் இருந்திருக்கும், அப்படியே ஒரு வேவ் ஷேப்பில் இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டரில் மேலே மேலே காயில் இருக்கும் இல்லையா, ஒரு லேயரா. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நான் காயில் இறக்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இறக்கியிருந்த காயில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் காயில், 2வது இறக்கியிருந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில். ஓகேவா? இதை வந்து காமன் பண்ணி வெளியே 3 லீடு எடுத்துட்டேன். ஓகேவா? டன்ஸு எல்லாமே ஈக்குவல் தான். கேஜி டன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான், எல்லாமே கம்ப்ளீட்டாக ஈக்குவல். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக 3வது ஒரு லேயர் காயில் இறக்கியிருக்கேன் இல்லையா இதுக்கு மேலே. ஸோ நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான காயில். ஸோ இந்த மேலே இறக்கி இருக்கிற 4 செட்டு காயில், அந்த ஒரு லேயர், ஸோ அதுதான் வந்து நமக்கு பிரேக் பிடிக்க வைக்க போகிறது. ஓகேவா? ஸோ இந்த காயில் தான் வந்து மோட்டர் பிரேக் பிடிக்கிறது. இது கனெக்ஷன் பாருங்க, ஆப்போசிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பாருங்க, இது வந்து ஒரு சீரியஸ் பேரலல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த கனெக்ஷன் இது. அதாவது இது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஸோ இந்த கனெக்ஷன் சீரியஸ் பேரலல் கனெக்ஷன்னா என்னங்கிறது நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே புரியும். அதாவது ஆப்போசிட் ஒரு 2 எண்டு லீடு எடுத்து ஒட்டுக்கா இன்டர்னல் மாதிரி ஒட்டுக்கா ஜாயின் பண்ணி அதை லீடு வயராக வெளியே எடுத்துடுறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெளியே எடுத்துருக்கு. எதுக்காக இந்த மாதிரி வெளியே எடுத்திருக்காங்கன்னா, ஸோ வந்து நம்ம பக்கத்தில் லீடு எடுத்து நம்ம எடுக்கலாம். ஆனால் வந்து லோடு தாங்காது, பிரேக் பிடிக்காது. பிரேக் பிடிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு மேக்னெட்டிக் பவர் நமக்கு பத்தாதுங்கிறதுனால ஸோ அது அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக வந்து சீரியஸ் பேரலல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரேக் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறது பைண்டிங் என்ன டிசைனில் பண்ணியிருக்காங்க, 2வது இதில்
கனெக்ஷன் பிரேக் பிடிக்கிறதுக்காக எந்த மாதிரி கனெக்ஷன் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வைண்டிங் மெஷின் மோட்டாரில் நமக்கு முக்கியமான ஒரு விஷயமே அதுதான். ஓகேவா? ஸோ இதில் என்ன டிசைனில் வைண்டிங் இருக்குது, பிரேக் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ரிவீல் பண்ணியிருக்கோம். காயில் இறக்குறதையும் காட்டியிருந்துருக்கலாமே, வீடியோ தெளிவாக இல்லை அப்படின்லாம் சொல்லி டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் அதிகமாக பார்க்குறதே வந்து காயில் எப்படி கட்டுறோம் எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் இந்த வீடியோவில் சொல்லி போர் அடிக்க வேண்டாம்னு தான் நான் வந்து கனெக்ஷன் இதை மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மோட்டர் ஃபிட்டிங் பண்ணிட்டோம், காயிலெலாம் கட்டிட்டோம், ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, மோட்டர் பக்காவாக ஓடுது. ஸோ இந்த 2 பேர் தனியாக நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரேக் போகிற வயரு. ஸோ அந்த பிரேக்குக்கு உண்டான கனெக்ஷன் மெஷின்ல இருந்து வரும். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்துகிட்டே இருக்கும். இது போல ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.